ஹலோ! ஹேப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு கார்டன் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ, அந்த கார்டனில் ஒரு 5 செடி. ஸோ, அந்த 5 செடி வச்சிங்கன்னா சூப்பரா இருக்குங்க. பார்க்குறக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சமாவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பும் இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு அவங்களெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். ஸோ, என்னென்ன 5 செடின்னு சொல்லிட்டு கமெண்ட்டோட வீடியோவில் எண்டில சொல்கிறேன். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். ஸோ, என்னோட வீட்டுக்கு முன்னாடியும் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேபிள் ரோஸு. இது ஃபிஷ்ஷு குழம்பு வைக்கிறதுக்காக அந்த மண் சட்டி வாங்குனோம். பட் ஆனா அது யூஸ் இல்ல. ஸோ, அதனால என்ன பண்ணலாம், இந்த மாரி டேபிள் ரோஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனது. இந்த டேபிள் ரோஸ் ஒரு ஆன்ட்டி பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி எனக்கு கார்டன் நீ சூப்பரா பண்ணுறியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரே ஒரு குட்டியோன்னு ஒரு கட்டிங்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. அவனை தான் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கான் பாருங்க. ஒரு சின்ன 2 கட்டிங்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ 2, 3 பாட்டில் சூப்பராக க்ரோ ஆகி நான் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிற அளவுக்கு க்ரோ ஆகிட்டான். இவன் எப்படின்னா, சன்னு இவன் மேலே பட்டா மட்டும்தான் கரெக்டாக அந்த சன்னு நல்லா டைரெக்டாக படும்போது நல்லா ப்ளோ ஆகிடுவான். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இதில் நிறையா வெரைட்டி டேபிள் ரோஸஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு நல்ல டார்க்கு வயலட் கலர் இருக்கும். அந்த கலர் வாங்கிட்டு வைக்கணும்னு ஆசை. அது இங்கே இருக்குது பக்கத்தில். வாக்கிங் போகும்போதெல்லாம் வீட்லலாம் இருக்கிறாங்க, கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ வாங்கிட்டு வைக்கணும்னு இருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கட்டிங்ஸில் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா சூப்பராக க்ரோ ஆகும். இவன் தான் ஃப்ரண்ட்டில், அதாவது அந்த கார்டன் வச்சுருக்க அந்த எலிவேஷன் இருக்குது இல்லையா, அந்த இதுக்கிட்ட கேட்டை ஓப்பன் பண்ண உடனே இருப்பார். பார்க்குறக்கும் சூப்பராக இருப்பார். ஸோ அவர் இந்த கட்டிங் இந்த ஒரே ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதுவும் மழை காலத்துலலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பான். அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே பூவாக இருக்கும். ஸோ இவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்கள். 3 பாட்ஸ் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இவர் ஆக்சுவலாக இவர் என்னோட ஒரு 3 இயர்ஸாக 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்ட்டி ரெண்டல் ஹவுஸில் இருந்தப்போ ஒரு ஆன்ட்டி இந்த செடியை கொடுத்தாங்க. இது ஒரு ஒயிட் கலரில், கேரளாலலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இந்த செடி. பார்க்குறக்கு ஒயிட்டாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருப்பான். ரொம்ப இதுவாக இருக்க மாட்டான். சரி இவனை எதுக்கு போகணும் அப்படின்னு தூக்கி போடணும் அப்படின்றதுக்காக இவனை வச்சு விட்டேன். இவரெலாம் அழகுக்காக இருக்கிறாங்க. ஸோ அழகுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரெயின் லில்லி. இந்த ரெயின் லில்லி கரெக்டாக இவங்க இந்த ரெயின் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பூ பூக்குவாங்க. இவங்களை என்னென்னா, நான் பார்ட்ரு, அதாவது அந்த கட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பார்டரில் ஃபுல்லாக இவரை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வின்டர் சீசன், சம்மர் சீசன்னால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இவரோட அழகு தெரியலை. பட் ஆனால் இவர் ஒரு பல்பு மாதிரி தான். ஸோ அதெல்லாம் நான் முன்னாடிலாம் வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ இவனை நல்லா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பார்டர்கிட்ட அப்படியே நல்லா பூத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார். ஸோ அதுக்காக நான் வச்சு விட்ருக்குறேன். இவர் தாங்க மெயின். நான் சொன்னேன்ல, ஒரு 5 செடி நம்ம எலிவேஷன், அதாவது ஃப்ரண்ட்டில் கேட்டை ஓப்பன் பண்ண உடனே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இவர் தான் துளசி. இவர் அந்த துளசியுமே ரொம்பலாம் மெனக்கெட தேவையில்லை. பட் ஆனால் மெனக்கெட தேவையில்லைன்னு ஈஸியாக சொல்ல முடியாது. துளசி சில பேர் வீட்டில் வரவே வராது. இந்த துளசி ஆக்சுவலாக ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிட்டு இருந்தார். இப்போ தான் நல்லா துளிர்த்து சூப்பராக வந்துட்டுருக்கிறாரு. நாங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஊரில் இருந்தப்போ எல்லாம் துளசி சூப்பராக அந்த துளசி மாடத்தில் வச்சு சாமி கும்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஃப்ரைடே, டியூஸ்டே இந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால துளசி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனான ஒரு செடின்னே சொல்லலாம். இவர் வளர்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வளர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா க்ரோ ஆகும். ஸோ க்ரோ ஆகி அதுலேருந்து சீடெல்லாம் கீழே விழுந்து இன்னொரு துளசி க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை விட இல்லாமல் குழந்தைங்க இருக்க வீட்டில் நல்ல ஒரு மெடிசன் கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு மருதாணிங்க. மருதாணி ஆக்சுவலாக நாங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு வீட்டில் கூட இந்த மருதாணி செடி இல்லாமல் இருந்ததே இல்லை.
எங்கள் வீட்டுக்கு வந்து பால் கொடுக்குற ஒரு அண்ணா கூட சொல்லுவாங்க, "ஏப்பா மருதாணி ஃபஸ்ட்டு வைக்காம மற்ற செடியெல்லாம் வச்சுருக்கிறீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னமோ தெரில, லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க, அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி மருதாணி வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு செடிங்க. அவனும் வந்து ரொம்ப மெனக்கெடலாம் தேவையில்ல. பட் ஆனால் மண் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக வருவான். அந்த மாதிரி தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சதில் ஒரு சின்ன ஸ்டிக்லேருந்து துளிர்த்து விட்டு வந்துட்டுருக்குறான். ஆனால் கண்டிப்பாக வரணும்னு ஆசை. பார்க்கலாம் போக போக வீடியோவில் காமிக்கிறேன். அதே மாதிரி பொமக்ரானட் நான் வைக்கல. நான் சொன்ன 5 செடியில் வந்து பொமக்ரானட் இன்க்ளூட் ஆகாது. அதையும் தாண்டி வந்துச்சுன்னா நல்லது தான். இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்குது எங்கள் வீட்டில். பொமக்ரானட் வந்து நான் ஆக்சுவலாக செடி வைக்கல, அவனே வந்துட்டுருக்கான். பொமக்ரானட் வந்து நல்லா வந்து காய் பிடிச்சிச்சின்னா அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஐதீகங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் வந்து என்னென்னா பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 5 செடி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து அரளி. நான் சொன்ன செடியில் இது 3வது அரளி செடி. அரளி செடி வந்து நான் வந்து பூஜைக்காக நான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் பூச்செடியே வரல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா போயிட்டு மற்றவங்க வீட்டில் அந்த இதுலலாம் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குதா, நம்ம பைசா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் நம்மக்கிட்ட பக்கத்தில் ஷாப் இல்லை, நம்ம வீட்டில் கார்டன் வச்சுட்டு எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது அரளி செடி. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ். அரளி வந்து ஏதோ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட வச்சோம், வாயில் வச்சு அது பாய்சன் ஆகி அப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. பட் ஆனால் அரளி வந்து இந்த அரளி வந்து சாமிக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் அரளி இருக்காங்க, இவங்க வந்து பூஜைக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் செடி. இவர் வந்து நான் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த அரளியெல்லாம் வந்து நர்சரியில் எவ்வளோ சம்திங் சொன்னாங்கங்க. எனக்கு ஆச்சரியம் போச்சு, என்னடா இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்ம ரோடு ஓரத்தில் வந்து ஹைவேஸ்லாம் போகிறப்ப நட்டு வச்சுருப்பாங்களே, ஸோ அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வந்து வச்சோம். அவனும் நல்லா வளர்ந்துட்டான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி. நான் சொன்ன செடியில் துளசி இருக்கணும் கண்டிப்பாக, அப்புறம் மருதாணி இருக்கணும், அப்புறம் வந்து அரளி இருக்கணும். வந்து நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி. இவரும் வந்து அழகுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செம்பருத்திலாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு இது இல்லைங்க பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இந்த செம்பருத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க, நாட்டு செம்பருத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து அடுக்கு செம்பருத்தி. நான் ஒரு எக்ஸிபிஷன் போனப்போ எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அவரை வந்து நட்டு வச்சு சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. அழகாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கும். குட்டியோன செடியில் அவ்வளோ பூத்து தொங்குறாங்கங்க. ரொம்ப பெருசாகவே இன்னும் போகலை, ஆனால் அழகாக இருக்கிறாங்க. ஹைபிஸ்கஸ்கள்லேயே நிறைய கலர்ஸ் நிறைய இது இருக்குது. ஸோ இவர் வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கிறாரு. இன்னும் ஒரு நாட்டு செம்பருத்தி கொண்டு வந்து வைக்கணும்னு ஆசை. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து எந்த செம்பருத்தி கிடைச்சாலும் அது ஒரு செடி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு, அது ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எப்படியா இருந்தாலும் கிடச்சிரும். ஸோ எல்லார் வீட்லேயும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு செடி வச்சுருப்பாங்க. ஒரு செடி இல்லைனாலும் மரமோ செடியோ எதோ வாட்டெவர் அது வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஏன்னா மண் வந்து செம்மண் இல்லையா, அதுவே வந்து வளர்ந்துக்கிறோம் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணலைனாலும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்லி. இந்த மல்லி வந்து அடுக்கு மல்லி. இவர் வந்து வச்சுருக்குறோம், பட் ஆனால் எப்படி வர்றாருன்னு எனக்கு தெரியல. நான் மண் வந்து பழைய மண்ணோடு சேர்த்து வச்சதுனால இன்னும் குடிக்கலை. பார்க்கலாம் என்ன ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஒரு கோவா. இவர் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான். இந்த கோவா நான் சொன்ன செடியில் மருதாணி, துளசி, அப்புறம் வந்து அரளி, செம்பருத்தி, இன்னும் ஒரு 2 செடி வைக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன். நான் வேறு ஏதாவது இது வைக்கிறதுக்கு முன்னாடி மற்ற செடியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து மல்லி இந்த செடி வச்சுருங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வேறு செடி வச்சுக்கோங்க. இது வந்து 5மே வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு செடினே சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய எலிவேஷன் கேட்டு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி செடிங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இவரெலாம் வந்து சுக்கிடிக்கீரை, மணத்தக்காளி கீரை. ஸோ அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களை எப்படியாவது இதில் போட்டு நம்ம வளர்த்து கொஞ்சம் கீரை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தான். எப்படி இருக்கிறான் பாருங்க, தலை இருக்கிறான். அப்படியே என் பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டா, அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரே டொபக்குன்னு ஒரே பிளேஸில் போட்டு வச்சுட்டான். ஸோ அதனால் அந்த மணத்தக்காளி கீரைலாம் ஒரே இடத்துல வந்துட்டுருக்கான். நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கிலாம் எப்படி ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், இந்த ஒயிட் கலர் முள்ளங்கி ரேடிஷ். ஸோ அவனும் சூப்பராக வந்துட்டுருக்கான். சரி அவனே வந்து போட்டு வைக்கலாம், ஏன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கிடக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த வந்து நாற்றுக்காக விட்டுருக்குறேன்.
தக்காளி. ஸோ இவைங்களெல்லாம் எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த கார்டன் ஏரியாவை தவிர்த்து இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. எந்த இடமா இருந்தானடா எல்லா இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி பக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 10 பக்கெட்ஸு. ஸோ அதில் வந்து அவரைக்காய் ஒரு 3 பக்கெட்டில் அவரைக்காய், ஒரு 4 பக்கெட்டில் வந்து கத்திரிக்காய், 2 பக்கெட்டில் கொத்தவரங்காய். ஸோ அவங்களாம் போட்டு விட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய் அதில் போட்டிருந்தேங்க. நம்ம பீகாக் முருகரோட வாகனம். அவர் என்ன பண்ணிட்டார், நல்லா கொத்தி விட்டுட்டாரு. ஒரு தடவை கொத்துனா சரி, அகைன் அகைன் கொத்திக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவான் அவனும். ஸோ அதனால் அவர் வந்து போயிட்டார். அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு சீடு போட்டு விட்ருக்குறேன். இந்த கத்திரிக்காயில் வந்து என்ன சொன்னேன்னு, கீழே வர்ற அந்த லீஃபை வந்து நல்லா பிக் பண்ணி விட்டோம்னா நல்லா க்ரோ ஆகி வரும். ஸோ அதனால் அதை பிக் பண்ணி விட்டுட்டு இந்த 10 பக்கெட்ஸும் நம்ம கண்ணு முன்னாடி அப்சர்வேஷன்லேயே இருக்கிறாங்க. எப்போ க்ரோ ஆகி நம்மளுக்கு காய் தர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஆனால் நல்லா க்ரோத் இருக்குது. அந்த அவரைக்காய் மட்டும்தான் அவர் கொத்தி விட்டுட்டார் முருகர். ஸோ மற்றபடி எல்லா பக்கெட்ஸும் ஒரு ஹெல்த்தியாக நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு வர்றாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது 2 லேடீஸ் ஃபிங்கர், அவன் வந்து அவ்வளோதான், அதுக்கு மேலே வரமாட்டான். ஆனால் பிஞ்சாக தான் இருந்தான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம அப்படியே எடுத்து அப்படியே கடித்தோன்னா எப்படி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதுவும் நாட்டு வெண்டைக்காய் வேறு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2த்தையும் எடுத்துகிட்டு ஒரு கடிச்சிட்டு அப்புறம் அந்த பக்கமாக பார்த்தோம்னா ஒரே ஒரு லாங் பீன்ஸ் மட்டும் தனியாக சோலோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்தார். அவரையும் பிக் பண்ணிக்கிட்டு அந்தந்த ப்ளேஸில் கொஞ்சம் கீரை இருந்தான். தண்டிக்கீரை அவங்கெல்லாம் பிடுங்கிட்டு கொஞ்சம் நம்ம செம்பருத்தி இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் நல்லா வாட்டர் ஃப்ரெஷ்ஷாக அடித்து விட்டுட்டு வீட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.